ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 5/12/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சம்பூர்ண காமத்தை வென்றவர் என்றால் எல்லைக்கு உட்பட்ட மன விருப்பங்களிலிருந்து விடுபட்டவர். சம்பூர்ண காமத்தை வென்றவர் என்றால் எல்லைக்கு உட்பட்ட மன விருப்பங்களிலிருந்து விடுபட்டவர். இன்று பாப்தாதா தன்னுடைய மிக உயர்ந்த புஜங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து புஜங்களும் அன்பு மற்றும் சக்தி மூலமா உலகை மாற்றம் செய்யும் காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அனைவரும் ஒருவரினுடைய புஜங்கள் ஆகினால அனைவரினுடைய மனதுல தன்னுடைய ஈஸ்வரிய குடும்பத்தின் நம்முடைய சகோதர சகோதரிகளே யார் தந்தையை மற்றும் தன்னுடைய உண்மையான பரிவாரத்தை தெரியாத காரணத்தினால குழந்தையாக இருந்த போதிலும் பாக்கியத்தை உருவாக்குவர் மூலம் தந்தை மற்றும் பாக்கியத்தை பிராப்தி செய்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரி பாக்கியத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாக்களை எழுப்பிவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு மனதினுடைய ஈடுபாடு இருக்குது. ஏதாவது அதிகாரத்தினுடைய அஞ்சலி மூலமா அவர்களையும் தந்தையின் அறிமுகத்தை தெரிந்தவர்களாக ஆக்கணும். ஏன்னா நீங்கள் அனைவரும் முழு வம்சாவழியின் பெரியவர்கள், பெரிய குழந்தைகள் தந்தைக்கு சமமானவர்கள் என்று சொல்வாங்க. ஆகையினால பெரியவர்களுக்கு ஒன்றும் அறியாத சிறிய சகோதர சகோதரிகள் மேலே இரக்கம் மற்றும் அன்பு இயல்பாகவே வரும். எப்படி எல்லைக்குட்பட்ட குடும்பத்தின் பெரியவர்களுக்கு குடும்பத்தின் மேல் எப்பொழுதும் கவனம் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பத்தின் பெரியவர்களுக்கு உங்கள் மேல் கவனம் இருக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய குடும்பம், முழு எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பமும் எதிரில் இருக்குதா? நீங்கள் அனைவருக்காக இரக்கத்தின் கிரணங்கள், ஆன்மீக ஆசீர்வாதத்தினுடைய கிரணங்கள், வரதானத்தின் கிரணங்களை பரப்பும் மாஸ்டர் சூரியன் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சூரியன் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்குமோ அந்தளவு நாலாபுறங்களிலும் கிரணங்களை பரப்பும். கீழே இருப்பதனால நாலாபுறங்களிலும் கிரணத்தை பரப்ப முடியாது. அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு சமமான உயர்ந்த நிலையில நிலைத்திருக்கீங்களோ அப்பதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரணங்களை உங்களால் பரப்ப முடியும். அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக ஆக முடியும். நீங்கள் அனைவரும் அந்த மாதிரியான எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனு, அனைவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றவங்க இதுவரையிலும் தன்னுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலேயே பிஸியாக இருக்கவில்லை. அப்படித்தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய மனதின் விருப்பங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் மற்றவர்களுடைய மன விருப்பங்களை எப்படி நிறைவேற்றுவீங்க? மிகப்பெரிய மன விருப்பமாக தந்தையை அடைய வேண்டும் என்பதுதான் இருந்தது. எப்பொழுது அந்த உயர்ந்த மன விருப்பம் நிறைவேறிவிட்டது என்றால் அந்த உயர்ந்த மன விருப்பத்தில் அனைத்து சின்ன சின்ன எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்கள் அடங்கி இருக்குது. சிரேஷ்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட மன விருப்பத்தின் எதிரில் மற்ற ஏதாவது எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்கள் நிறைவேறாமல் இருந்துடுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்களும் மாயாவை எதிர்நோக்க விடாது. இந்த எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை மூலமா எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்விக்க முடியாது. நீங்கள் உங்களை சூட்சும ரூபத்தில் சோதனை செஞ்சு பார்க்கணும். எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்களும் முக்கிய காம விகாரத்தின் வம்சம் மற்றும் அம்சம்தான். ஆகையினால மன விருப்பத்தின் வசமானவர் எதிர்கொள்ள முடியாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட மன விருப்பங்களை நிறைவேற்றுபவராக ஆக முடியாது. காமத்தை வென்றவர் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட மன விருப்பங்களின் மேல் வென்றவர். காமத்தை வென்றவர் அப்படின்னா பாபா சொல்றாங்க எல்லைக்கு உட்பட்ட மன விருப்பங்களின் மேல் வென்றவர். நீங்கள் அந்த மாதிரி மன விருப்பங்களை நிறைவேற்றும் விசேஷ ஆத்மாக்கள். மன்மனாபவ அப்படிங்கிற அந்த நிலை மூலமா மனதினுடைய எல்லைக்குட்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிவிட்டு, அதாவது முடித்துவிட்டு மற்றவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். இப்போ சப்தத்திலிருந்து விலகிய நிலையில நிலைத்திருப்பதற்கான வானப்பிரஸ்த நிலையில் மன விருப்பத்தை வென்ற, அதாவது சம்பூர்ண காமத்தை வென்றவரினுடைய உதாரணமா உலகின் எதிரில் ஆகுங்கள்னு பாபா சொல்றாங்க. உங்களுடைய சின்னம் சிறு சகோதர சகோதரிகள் இந்த விருப்பங்களை வைத்துக்கொண்டுதான் பெரியவர்கள்
உங்கள் பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க, எங்களுடைய சுகம் சாந்தியின் ஆசைகளை நிறைவேற்றுங்க என்று அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீர்களா, அவங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவீங்களா? உங்கள் அனைவருடைய உள்ளத்தில் இருந்து மற்றவர்கள் சொல்வதனால் அல்ல, அல்லது வாயுமண்டலத்தின் குழுவின் மரியாதைக்காக அல்ல, உள்ளத்தில் இருந்து இந்த சிரேஷ்ட இச்சா மாத்திரம் அவித்யா என்பது வெளியாகணும். அதாவது ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் என்பது வெளியாகணுங்கிறாங்க பாபா. சில குழந்தைகள் மிகவும் சாதுரியமானவங்க, சாதுரியத்திலும் சாதுரியமானவரிடம் தன்னுடைய சாதுரியத்தை காண்பிக்கிறாங்க. அது எல்லைக்குட்பட்ட இச்சையாக இருக்கும். மேலும் அவங்க இது சுப இச்சை, சேவைக்காக வைத்திருக்கும் இச்சை, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன்னுடைய இச்சையாக இருக்கும், ஆனால் வெளிப்படையான ரூபத்தில் சேவைக்கானதாக ஆக்கிடுறாங்க. ஆகையினால பாப்தாதா புன்முறுவலோடு தெரிந்து கொண்டும் பார்த்து கொண்டும் சாதுரியத்தை புரிந்து கொண்ட போதிலும் அநேக குழந்தைகளுக்கு வெளிப்படையாக சமிக்சை கொடுப்பதில்லை. ஆனால் நாடகத்தின் அனுசாரம் அவசியம் சமிக்சை கிடைக்குது. அது எப்படின்னு பாபா கேட்குறாங்க. எல்லைக்கு உட்பட்ட இச்சைகள் நிறைவேறினாலும் ரூபம் பிராப்திக்கானதாக இருக்கும். ஆனால் மனதிற்குள் ஒரு இச்சை மற்ற இச்சைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆகையினால மனதினுடைய உளைச்சல் ரூபத்தில் சமிக்சை கிடைத்து கொண்டே இருக்கும். வெளிப்படையாக ஒருவர் எவ்வளவுதான் எல்லைக்குட்பட்ட பிராப்தியில் சாப்பிடுவது, குடிப்பது, ஆடுவதாக இருந்தாலும் கூட மனதின் உளைச்சலை மறைப்பதற்காக இந்த வழியை கடைபிடிக்கிறாங்க. உள்ளே மனம் திருப்தியாக இருக்காது, அற்ப காலத்துக்காக இருக்கும். ஆனால் சதா காலத்தின் திருப்தியினுடைய நிலை மற்றும் தந்தை கிடைத்தார், உலகம் கிடைத்தது என்ற இந்த உள்ளத்தின் பாடலை அவர் பாட முடியாது. அவங்க தந்தையிடமும் நீங்களும் கிடைச்சிருக்கீங்க, இதுவும் அவசியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேண்டும் வேண்டும் என்ற விருப்பத்தின் திருப்தி இருக்காது. நேரத்துக்கு ஏற்றபடி இப்போ உங்கள் அனைவருடைய மனதிலிருந்து ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை என்ற சப்தம்தான் வலுவாக வெளியாகணும். அப்போதான் மற்றவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை உலகத்தினர் சைத்தன்ய களஞ்சியம் என்று அனுபவம் செய்வாங்க. யாசிப்பவராகி வருவாங்க. நீங்கள் தான் நிரம்பிய களஞ்சியம் என்று சொல்வாங்க. எதுவரையிலும் யாரோ இருக்கிறார், ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், யார் என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நேரத்தினுடைய அம்புகுறி போடப்படும். எப்படி வழியை காண்பிப்பதற்காக இங்கே செல்லுங்கள் என்று அம்புகுறி போட்டு காண்பிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே செல்லுங்க என்று அனைவருக்கும் அனுபவம் ஆகும். அந்த மாதிரி நிரம்பிய களஞ்சியமாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நேரமும் உங்களுடைய சகயோகியாக மாறும், ஆசிரியராக அல்ல, சகயோகியாக ஆகும். நேரத்துக்கு முன்பாகவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளை சம்பன்ன ரூபத்தில், நிரம்பிய களஞ்சிய ரூபத்தில், ஆசை என்றால் என்னவென்று தெரியாத திருப்தியான சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போதுலேருந்தே சமஸ்காரத்தை நிரப்பலை அப்படின்னா இறுதியில் சமஸ்காரத்தை நிரப்புறவங்க நீண்ட காலத்தின் பிராப்தியினுடைய அதிகாரியாக ஆக முடியாது. ஆகையினாலே நீங்கள் உலகத்துக்காக உலகினுடைய ஆதார மூர்த்தி, உலகினுடைய எதிரில் உலகினுடைய கண்கள், உலகின் குல தீபங்கள், என்னென்ன சிரேஷ்ட மகிமைகள் எல்லாம் இருக்குதோ அனைத்து சிரேஷ்ட மகிமைகள் அதிகாரி ஆத்மாக்கள் இப்போ உலகின் எதிரில் தன்னுடைய சம்பன்ன ஸ்வரூபத்தில் பிரத்யட்சமாகி காண்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. வந்திருக்கும் அனைத்து விசேஷ சேவாதாரி குழந்தைகளுக்கு விசேஷமாக அன்பு சொரூபத்தில் பாப்தாதா அன்பு நிறைந்த வரவேற்பு செய்கிறாங்க. வலதுகரமான குழந்தைகளுக்கு சமநிலையினுடைய கை குலுக்கல் செய்கிறாங்க. வாங்க, நன்றாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. அனைத்து உலகின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய எப்பொழுதும் சம்பன்ன திருப்தியான ஆத்மாக்களுக்கு, உலகின் ஆதார மூர்த்திகளுக்கு, ஒவ்வொரு நேரமும் உலக நன்மைக்கான சிரேஷ்ட விருப்பத்தில் நிலைத்திருக்கக்கூடிய உலகின் எதிரில் மாஸ்டர் உலகை பாதுகாப்பவராகி அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய மிக உயர்ந்த மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். மீட்டிங்கில் வந்திருக்கும் சகோதர சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க.
சேவாதாரி குழந்தைகள் சேவையின் திட்டங்களை மனதிலோ உருவாக்கி இருப்பாங்க. மற்றபடி மீட்டிங்கின் சபையில் நடைமுறையில் கொண்டு வருவதற்காக வர்ணனை செய்வாங்க. என்னென்ன சேவை நடந்து கொண்டு இருக்குதோ அந்த ஒவ்வொரு சேவையும் மிக நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவோம். எப்படி நேரம் அருகில் வந்து கொண்டு இருக்குது, நேரம் அனைவருடைய புத்தியை குழப்பத்தில் கொண்டு வருது. அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சக்திசாலி திட்டங்களை உருவாக்க சொல்கிறாங்க பாபா. அது நிலங்கள் மேல் உழுதுவிட வேண்டும். எப்பொழுதுமே விதை விதைக்கும் முன்பு நிலத்தை உழுவாங்க இல்லையா? நிலத்தை உழும் பொழுது என்ன நடக்கும்? மேலே கீழே தான் போகும்தான் இல்லையா? அதற்கு பிறகு விதை விதைக்கிறாங்க அப்படின்னா விளைந்து பலன் கொடுக்கும். அதே மாதிரி இப்பொழுது குழப்பம் ஏற்படுத்தும் ஏர் ஒழுங்க. எந்த குழப்பத்தின் எப்படி என்று சொன்னோம்? யாரோ இருக்கிறார், இதையோ அனைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதுவே தான், மேலும் இது ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த குழப்பம் செய்யும் ஏர் உழலை இப்பொழுது இன்னும் இருக்குது, இதுவும் இருக்குது என்பது வரை வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இது ஒன்றுதான் என்ற அம்பை எய்யுங்க. இந்த உணர்தலோடு அந்த மாதிரியான ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் வருவாங்க. அப்போ அந்த மாதிரியாக குழப்பம் ஏற்படுமோ? எப்போ? அப்போ தான் பிரத்யட்சமாகும். இதற்கான விதி எப்படி? அனைத்து விதிகளும் நடைமுறையில் இருக்குது. பலவிதமான நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, மாநாடுகளும் செய்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய மேடையிலும் செல்கிறீங்க, தன்னுடைய மேடையையும் உருவாக்குறீங்க, யோகா பயிற்சி முகாமும் நடத்துகிறீங்க. இந்த அனைத்து சேவைகளும் அருகிலோ கொண்டு வந்திருக்குது. மேலும் என்ன எண்ணிக்கை இருந்ததோ அந்த எண்ணிக்கையின் வளர்ச்சியும் இருந்தது. அருகிலும் வந்துட்டாங்க. ஆனால் இப்போது ஆஸ்தியின் அதிகாரத்தின் அருகில் வரணும். ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்கிறவங்களாகவோ ஆகியிருக்கிறாங்க. இப்போது வாரிசு உருவாக்குங்க. இப்போ இவங்க தான் உண்மையான வழி காண்பிக்கிறவங்க, தந்தையோடு சந்திக்க வைக்கிறவங்க, காப்பாற்றுறவங்க அப்படிங்கிற அந்த செய்தி நாலாபுறங்களிலும் வலுவாக ஒலிக்கணும். ஆகையினா இப்போது அதற்கான விதி சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்கணும், மேடையினுடைய வடிவமைப்பும் அப்படி இருக்கணும், மேலும் அனைவருடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கணும். சூழ்நிலையினுடைய பிரபாவம் சக்திசாலியாக இருக்கணும். சூழ்நிலை அன்பானதாகவோ இருக்குது, ஆனால் அதில் சாந்தி மற்றும் சக்தியை கூடுதலாக சேர்த்துக்க சொல்கிறாங்க பாபா. உலகினுடைய கணக்குப்படியோ அமைதியையோ அனுபவம் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அமைதியினுடைய அம்பு பாயணும். அதன் விளைவாக அவங்க சாந்தி கடல் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய தொடர்பின் பாதிப்போ அந்த நேரம் வரை நன்றாக இருக்குது. ஆனால் நரம்போடு நரம்பில் ஏறிடணும். அது அவரை ஈர்க்கணும், அருகில் கொண்டு வரணும், சம்பந்தத்தில் கொண்டு வரணும். ஆகையினால இந்த உறுதியான பிரபாவத்தை ஏற்படுத்த சொல்கிறாங்க பாபா. இதுவரை என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை மிக நன்றாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போ தங்கத்தை செஞ்சுருக்கீங்க, அதில் கல் பதிக்கணும். இன்றைய உலகத்தில் எடுத்துக்காட்டு தேவையாக இருக்குது. ஆகையினால நடைமுறையில் சாந்தி மற்றும் சக்தியினுடைய அனுபவம் ஆகணும். அது சில வினாடிகளுக்கு இருந்தாலும் கூட, ஆனால் அனுபவம் அந்த மாதிரியான ஒன்று. அந்த அனுபவத்தினுடைய சக்தி நெருக்கத்தில் சம்பந்தத்தில் அவசியம் கொண்டு வரும். திட்டத்தையும் உருவாக்குவீங்க. மற்றபடி குழந்தைகளுடைய தைரியம், ஊக்கம், உற்சாகத்தின் மேலே பாப்தாதா குஷியாக இருக்கிறார். சேவையினுடைய ஆர்வத்தில் இருக்கும் குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஈடுபாடு மிக நன்றாக இருக்குது. இப்போது ஏதாவது புதுமை ஏற்படணும் அப்படின்னா அனைவருடைய எண்ணமும் ஓடுது. முதல்ல புதுமையை கொண்டு வருவதற்காக அனைவரிடமும் ஒரு எண்ணம் இருக்கணும். ஒருவர் கூறினார், மற்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு எண்ணத்தில் எப்பொழுதும் திடமாக இருக்கணும். ஒருவேளை ஒரு செங்கல்லாவது அசையுது அப்படின்னா முழு சுவரையும் அசைச்சிடும். ஒருவருடைய எண்ணமாவது இதில் கொஞ்சமாவது ஏதாவது காரணத்தினால, சூழ்நிலை காரணமாக வலுவற்றதாக இருக்குது அப்படின்னா முழு நிகழ்ச்சியும் வலுவற்றதாக ஆகிடும். அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யணும். அனைவருடைய சகயோகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த திடமான எண்ணத்தில் தன்னை கொண்டு கொண்டு பிறகு முயற்சி செய்யுங்க. பாப்தாதா சேவையினுடைய விஷயத்தில் குஷியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேறு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இப்போ தங்கத்தில் கல் பதிச்சிட்டிங்க என்றால் கவர்ந்து இழுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலும் குழந்தைகள் நல்ல தைரியம் வச்சுருக்கிறாங்க. அவங்களும் நம்முடைய மைக் மூலமாக சென்றடைந்தது, வலுவான செய்தியும் சொல்லப்பட்டது. ஆனால் லேசான சப்தம் செய்பவர் வந்தார், பெரிய சப்தம் செய்பவர் வரலை. இருந்தும் இந்தளவு சேர்ந்துட்டாங்க. நல்ல தைரியம் வைக்கிறாங்க, நல்லது.
இப்போ உங்களுடைய பூஜைக்குரிய சொரூபம் பிரத்யட்சம் ஆகணும். பூஜைக்குரியவர் தான், பூஜையை செய்விப்பவர் இல்லை. இவர் தான் என்னுடைய தேவதை, பூர்வஜ் மாணவர், பூஜைக்குரியவர். இங்கிருந்து தான் அனைத்து மன விருப்பங்களும் நிறைவேறும். இப்போது இந்த அனுபவம் இருக்கணும். இப்போ தன்னுடைய எல்லைக்குட்பட்ட எண்ணம் மற்றும் மன விருப்பங்கள் முடிவடைஞ்சிடணும். அப்போ தான் இந்த அலை பரவும். இப்போ கூட கொஞ்சம் என்னுடையது என்னுடையது என்பது இருக்குது. என்னுடைய சமஸ்காரம், என்னுடைய சுபாவம் என்ற இதுவும் முடிவடைஞ்சிடணும். தந்தையினுடைய சமஸ்காரம் எதுவும் அதுதான் என்னுடைய சமஸ்காரம், உண்மையான சமஸ்காரமும் அதுதான் இல்லையா? பிராமணர்களுடைய பரிவர்த்தனை தான் விஸ்வ பரிவர்த்தனைக்கான ஆதாரம். ஆகையினால இப்பொழுது என்ன செய்வீங்க? கண்டிப்பாக சொற்பொழிவு நிகழ்த்துங்க. ஆனால் நீங்கள் சப்தத்தில் மாறுங்க. மேலும் அவங்க சப்தத்திலிருந்து விலகி சென்று விடட்டும். அந்த மாதிரியான சொற்பொழிவு இருக்கணும். பேசவே வேண்டும் தான் இல்லையா? நீங்கள் சப்தத்தில் வாங்க, அவங்க சப்தத்திலேருந்து விலகி போயிடணும். நீங்கள் பேசிக்கொண்டு மட்டும் இருக்கலை, ஆனால் அனுபவம் பேச்சாக இருக்கட்டும். அனைவர் மனதிலும் இந்த அலை அடிக்கணும். எப்படி யாராவது அந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, சில நேரம் சிரிப்பதற்கான, சில நேரம் அழுவதற்கான, சில நேரம் வைராக்கியத்தினுடைய அலை பரவிடுது. அது தற்காலிகமானதாக இருக்கும், ஆனால் இருந்தும் பரவுது இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் ஆனதனுடைய அலை பரவிடணும். இதுதான் நடக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி ஸ்தாபனை காரிய தொடக்கத்தில் ஓம் என்ற துவனி தொடங்குவாங்க. மேலும் எத்தனை பேர்கள் சாட்சாத்காரம் பார்ப்பதில் சென்றுட்டாங்க. அலை பரவிட்டு இருந்தது. அந்த மாதிரி சபையில் அனுபவங்களினுடைய அலை பரவணும். ஒருத்தவங்களுக்கு அமைதியும் இன்னொருத்தவங்களுக்கு சக்தியும் அனுபவம் ஆகணும். அந்த அலை பரவட்டும். கேட்பவர்களாக மட்டும் இருக்க வேண்டாம், ஆனால் அனுபவத்தினுடைய அலை இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி நீரூற்று பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னா, அந்த நீரூற்றின் கீழ் யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த குளுமையினுடைய புத்துணர்வு ஆவதற்கான அனுபவம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அவங்களும் அமைதி, சக்தி, அன்பு, ஆனந்தம், அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்று கூட அறிவியலினுடைய சாதனங்கள் வெப்பம், குளுமையினுடைய அனுபவம் செய்விக்குது தான் இல்லையா? முழு அறையிலும் அந்த அலை பரவிடுது. ஆகினால இத்தனை சிவசக்திகள், பாண்டவர்கள், மாஸ்டர் சாந்தி சக்தி அனைத்தினுடைய கடலாக இருக்கிறவங்க இந்த அலையை பரப்ப முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. எத்தனை விசால புத்தி உள்ளவர்கள் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க. சக்தி சேனையும் அதிகமாக இருக்கிறாங்க. மதுபனில் ஒரே நேரத்தில் இத்தனை சிரேஷ்ட ஆத்மாக்கள் வந்து விடுவது என்பது ஒன்றும் குறைந்த விஷயம் கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு உள்ளே சாதாரணமாக இருக்கீங்க. ஆகையினால சாதாரண விஷயம் அனுபவம் ஆகுது. நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு மகான் ஆத்மாக்கள். இத்தனை ஆத்மாக்களினுடைய கூட்டம் முழு கல்பத்திலும் இந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஒவ்வொருவருடைய மகத்துவம் குறைந்தது கிடையாது. இப்பொழுது உங்களுக்குள்ள ஒவ்வொருவரையும் சாதாரணமானவர் என்று நினைக்கிறீங்க. நீங்களும் மகாவீர ஆத்மாக்கள். இன்னும் வரும் நாட்களில் ஒவ்வொருவருடைய விசேஷத்தின் பிரகாரம் விசேஷ ஆத்மாக்கள் என்று புரிஞ்சுப்பீங்க. இப்போ மிக சாதாரண விஷயங்கள் அதிகமாக கவனிக்கப்படுது, விசேஷங்கள் குறைவாக கவனிக்கப்படுது. அமர்ந்து சிந்தனை செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் எத்தனை பக்தர்களினுடைய பூர்வஜ்வாக ஆகுறீங்க. நீங்கள் அனைவரும் இஷ்ட தேவதைகள் மற்றும் தேவிகள் இல்லையா? ஒவ்வொரு இஷ்ட தேவதைக்கும் எத்தனை பக்தர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் சாதாரணமானவங்க கிடையாது. ஒரு மூர்த்திக்கே இவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படின்னா இத்தனை இஷ்ட தேவதைகள் ஒன்றாக கூடிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? நீங்கள் சக்திசாலியானவங்க, ஆனால் அதை உங்களுக்குள்ள மறைத்துட்டீங்க அப்படின்னா உலகத்தினிடமிருந்தும் மறைந்துட்டீங்க. பார்க்க போனால் ஒவ்வொருவனுடைய மதிப்பு எண்ணில் அடங்காதது. பாப்தாதா குழந்தைகளுடைய மகத்துவத்தை எப்பொழுது பார்க்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு மகான் என்று பெருமிதம் ஏற்படுது. தன்னையும் சில நேரம் புரிஞ்சுக்கிறீங்க, சில நேரம் புரிஞ்சிக்கல. நீங்களும் மிகுந்த மகான், சாதாரண மனிதன் கிடையாது. கொஞ்சம் பிரத்யட்சத்தாய் ஏற்பட்ட பிறகு நான் யார் என்பது உங்களுக்கும் தெரிய வரும். தந்தையோ அதே மகான் தன்மையோடு பார்க்கிறார். தந்தையினுடைய எதிரிலோ அனைத்தும் பிரத்யட்சமாக இருக்குது இல்லையா? நல்லது. ஒவ்வொருவருடைய மகான் தன்மை என்ன என்ற இந்த வகுப்பையும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அழியாத போதையில் இருந்து ஆன்மீக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிராமணனாக இருப்பவரிலிருந்து பரிஸ்தா ஆகுக. பிராமணனாக இருப்பவரிலிருந்து பரிஸ்தாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க,
அழியாத போதையில் இருந்து ஆன்மீக மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யணும். நீங்கள் பிராமணிலிருந்து பரிசுத்த ஆகிறவங்க, தேவதைகளை விட உயர்ந்தவங்க. தேவதை வாழ்க்கையில் தந்தையினுடைய ஞானம் வெளிப்படாது, பரமாத்மாவினுடைய சந்திப்பினுடைய அனுபவமும் இருக்காது. ஆகையினால இப்பொழுது நான் தேவதையும் விட உயர்ந்த பிராமணிலிருந்து பரிசுத்த ஆகுபவன் என்ற இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த அழியாத போதை தான் ஆன்மீக மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அனுபவம் செய்விப்பது. ஒருவேளை போதை எப்பொழுதும் இருக்கலை அப்படின்னா சில நேரம் மகிழ்ச்சியில் இருப்பீங்க, சில நேரம் குழப்பத்தில் இருப்பீங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, தன்னுடைய சேவையையும் தந்தையின் எதிரில் அர்ப்பணம் செய்திடுங்க. அப்போ தான் சமர்ப்பணமான ஆத்மா என்று சொல்லுவோம். தன்னுடைய சேவையையும் தந்தையின் எதிரில் அர்ப்பணம் செஞ்சிடுங்க. அப்போ தான் சமர்ப்பணமான ஆத்மான்னு சொல்லுவோன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.